ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாம் கூட சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு நல்லெண்ணெயோட ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 150 கிராம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ 3 பல் பூண்டு, 3 வரமிளகாய் ஆட் பண்ணி அதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கிக்கோங்க. என் பசங்க காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க, அதனால தான் நான் 3 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் காரம் எடுத்துப்பீங்கன்னா 4லேருந்து 5 கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 3 தக்காளி எடுத்து மீடியம் பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம வதக்கி அரைக்க தான் போகிறோம், அதனால் கொஞ்சம் பெரிய பீசஸாகவே கட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்துக்கு 3 தக்காளி, இதுதான் இந்த சட்னியோட கரெக்டான அளவாக இருக்கும். இந்த அளவில் செஞ்சால் தான் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைமில் நம்ம தக்காளி வதங்குறதுக்காக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக தக்காளி வதங்கும். அப்புறமா பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லி இலை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வேகிறது வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. தக்காளி இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. சட்னியோட குவான்டிட்டி அதிகமாக வேணும்னா தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. சட்னியோட குவான்டிட்டி கம்மியாக போதும்னா தேங்காய் ஆட் பண்ண தேவையில்லை, அப்படியே அரைச்சி சட்னி பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி தக்காளி, வெங்காயம், தேங்காய் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா மையாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச சட்னி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ணி அரைக்க வேண்டாம், கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சமாக மிக்ஸி ஜார் அலசின தண்ணி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இனி நம்ம தாளிச்சிக்கலாம். வழக்கமாக தாளிக்கிறது மாதிரி எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் ஆட் பண்ணி தாளிச்சுக்கோங்க. இந்த சட்னியை ஒரே ஒரு டைம் வீட்டில் பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப இந்த சட்னி மட்டும்தான் வீட்டில் கேட்பாங்க. இந்த சட்னி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.